மார்கழி 12ஆம் நாள் 12ஆம் பாசுரம் கனைத்திலங்கற்றெருமை. பாடலின் விளக்கம். கனைத்திலங்கற்றெருமை. கனைத்து இளம் கற்றெருமைனா கனைத்துனா என்னன்னு சொல்லுவாங்க? எதனா ஒரு விலங்கு வந்து, அதான் மாடு வந்து கத்துறது வந்து கணக்கிறது, கழுது கணைக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாடு கத்துறது கணைக்குது சொல்லுவாங்க. கனைத்து இளம் கற்றெருமை. இளம் கற்றெருமைனா வந்து குட்டி கண்ணுக்குட்டி அப்படின்றாங்க, சின்ன கண்ணுக்குட்டி. அந்த இளம் கற்றெருமை, அந்த கற்றெருமை வந்து, அந்த கற்றெருமைனா பெரிய வளர்ந்த ஒரு எருமை மாடுன்ற மாதிரி சொல்லுவாங்க. கற்று எருமைனா வந்து வளர்ந்த மாடு தான், ஆனால் கண்ணுக்குட்டி போட்ட மாடு, இப்போதான் கண்ணுக்குட்டி போட்டிருக்கு, கண்ணுக்குட்டி இருக்கிற மாடு அப்படின்றாங்க. கனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கிறங்கி. அந்த கன்றுக்கு, அதோடைய கண்ணுக்குட்டிக்கு வந்து இறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர. அந்த கண்ணுக்குட்டியை நினச்சாலே வந்து நின்றுக்கிட்டே பால் தானாக சுரக்குதான், அந்த இடம் ஃபுல்லாக அந்த பால் சுரக்குதான். அந்த நின்றுக்கிட்டு அந்த கண்ணுக்குட்டி நினச்சாலே பாலை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்படியே பால் சுரந்து அந்த மாடு வந்து பால் சுரக்குது. ஆனால் என்னது, அது வயசான மாடு தான், ஆனால் கண்ணுக்குட்டி இருக்கிற மாடு. நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அந்த கண்ணுக்குட்டியை நினச்சி, அந்த இல்லம்னா என்னது, மாடோடைய இல்லம் வந்து நம்ம மாட்டுக்கொட்டா சொல்கிறோம்ல, மாடோடைய இல்லம் அதுதான். அதோட இல்லத்தை வந்து சேராக ஆக்குதான். அந்த அப்படியே அந்த பாலால் வந்து அப்படியே சேரும் சகதியமாக ஆகுதான். எப்போயுமே மழை பெஞ்சாதானே வந்து, அந்த பெரிய மழை பெஞ்சாதானே வந்து நமக்கு சேராக ஆகும். ஆனால் இங்கே மாடு தன்னுடைய கண்ணுக்குட்டியை நினச்சி ஆட்டோமேட்டிக்காக பால் சுரக்குது. அதுவும் டன் கணக்கில் பால் சுரந்து அந்த இடத்தையே அப்படியே சேராக ஆக்கிடுதான். நற்செல்வன் தங்காய். இதெல்லாம் இருக்கிற உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது, அதுதான் உங்களுடைய செல்வம், அந்த நற்செல்வனுடைய தங்காய். இப்படி வச்சிருக்காரு உங்கள் அண்ணன், அவனுடைய தங்கை நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் வந்து எழுப்ப போகிறாங்க. இந்த பாட்டில் எழுப்ப போகிற பொண்ணோடைய அண்ணனை பற்றி தான் இவங்களாம் சொல்லியிருக்காங்க. அவங்க அவ்வளோ பெரிய பணக்காரங்க தான். அப்போல்லாம் செல்வம்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாடை தான் சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு பாட்டில் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி நற்செல்வனுடைய தங்காய், அந்த மாதிரி ஒரு அண்ணனுடைய ஒருத்தருடைய தங்கச்சி நீ, நற்செல்வன் தங்காய் அப்படின்றாங்க. பனித்தலை வீழ நின் வாசர் கடைப்பற்றி. பனித்தலை வீழனா வந்து காலையில் மார்கழினாலே செம்ம குளிராக இருக்கும். அதை விட மோசமாக வந்து அப்படியே பனியாக பேஞ்சிட்ருக்கோம். காலையில் எழுந்துக்கவே முடியாது. காலையில் அப்படியே பெட்ஷீட்டு போட்டு தூங்கிடலாமா அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் காலையில் நோன்புக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏந்து வந்திருக்கிறோம். பனித்தலை வீழ, எங்கள் தலையெல்லாம் பனி விழுறதுக்கு, எல்லாம் எங்கள் தலையெல்லாம் பனி விழுந்துட்டுருக்கு. நின் வாசர் கடைப்பற்றி, உன்னுடைய வாசலில் நின்றுட்டுருக்கோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து அவங்க கிட்ட சொல்லி எழுப்புறாங்க. ஆனால் வந்து அந்த பொண்ணு எழுந்துக்கவே மாட்டேங்குது, பதிலும் சொல்ல மாட்டேங்குது. அதனால வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கிருஷ்ணரை விட ராமரை தான் ரொம்ப பிடிக்கும். ராமரை பற்றி சொன்னாவாச்சும் அந்த பொண்ணு எழுந்து வருதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. சினத்தினால்னா கோபத்தால் ஸ்ரீலங்காவுக்கு போகிறாரு. அதாவது தென்னிலங்கைனா ஸ்ரீலங்காவை போயிட்டு கோமானை அப்படின்னா வந்து அந்த அரசன் இருக்காருல்ல, அந்த கோமானையை, அந்த ஸ்ரீலங்காவோடைய அரசன் யாரு? அந்த ராவணனை அழிக்கிறதுக்காக, செற்றனா அழிக்க போயிருந்தாரு. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற, உன்னுடைய மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். உன்னுடைய மனசுக்கு பிடிச்சவரை கூட நீ பாட வாயை திறக்க மாட்டியா, அதுக்காச்சும் நீ வாயை தர அப்படின்றாங்க. அந்த கோபத்தால் தென்னிலங்கைக்கு போயிட்டு அந்த கோமான் யார், அந்த ராவணனை கொன்று அவனுடைய மனசுக்கு பிடிச்சவரை கூட நீ பாடத்துக்கு வரமாட்டியா? இனித்தான் எழுந்துடா இதென்ன பேருறக்கம், இப்பயாச்சும் எழுந்துக்கோ, இது என்ன அவ்வளோ பெரிய பேருறக்கம் தூங்குற நீ, வெறும் உறக்கம் இல்லை பேருறக்கம், அவ்வளோ சொல்லியும் நீ எழுந்துக்க மாட்டுற, இப்படியா தூங்கிட்டு இருப்ப நீ, அவ்வளோ சொல்லியும் நீ வந்து உனக்கு பிடிச்சவரை பற்றி சொல்லியும் உங்கள் அண்ணனை பற்றி சொல்லியும் நீ அப்பயும் எழுந்துக்க மாட்டுறியே, இதென்ன பேருறக்கம், அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ ரெம்பாவை. உன் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீ இப்படி தூங்குறேன்னு தெரிஞ்சு அவங்க எவ்வளோ உனக்கு அது வந்து எவ்வளோ ஒரு எம்பாரசிங் மூமெண்ட்டாக இருக்கும், எவ்வளோ ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்காது அவனுக்கு.
உனக்கு வீடு சுற்றி இருக்கவங்க உன்னுடைய நெய்பர்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சு அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோரெம்பாவை எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சுன்னா உனக்கு தானே அசிங்கம், எழுந்து வந்து எங்கள் கூட இந்த பாவை நோம்பில் கலந்துக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு பொண்ணை எழுப்ப போகிறாங்க. அந்த பெண்ணுடைய அண்ணன், அதாவது அந்த பெண்ணுடைய வீட்டோடைய செல்வத்தை பற்றி சொல்கிறாங்க. அவங்க அண்ணன் வளர்க்குற அந்த மாடை பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை எழுப்புறாங்க. எழுந்துக்கலன்னு ஒன்னே அவளுக்கு பிடிச்ச ஒரு கடவுளான ராமரை பற்றி சொல்கிறாங்க. அப்பயும் எழுந்துக்கலன்னு ஒன்னே நீ இப்படி பேருறக்கம் தூங்குறியேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும், தயவு செஞ்சு எழுந்து வந்து எங்கள் பாவை நோம்பில் கலந்துக்கோன்னு சொல்லிட்டு ஆண்டாள் இந்த பாட்டில் சொல்லி முடிக்கிறாங்க. ஆண்டாள் திருவடிகளே சரணம். உங்கள் குழந்தையும் மற்ற குழந்தைங்களும் இந்த மாதிரி நல்லா பேசணும், சொற்பொழிவு சொல்லணும், பாடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மற்ற எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.